மக்களே எப்போ ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. சும்மா கண்ணை மூடிட்டு அமுக்கி விடுவோம். கிடைச்சு. ஓ மை காட் கைஸ். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டியூஜி. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நேற்றுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு மக்களே. ஆக்சுவலாக மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 90% டிஸ்கவுண்ட் கிடைக்குன்ற மாதிரி போட்டிருப்பானுங்க. யூஸ்வலாக ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியிலேயே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் யாருக்குமே கிடைச்சிருக்காது. பட் நேற்றுக்கு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 90% கிடைச்சிது மக்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துருக்கவே முடியாது. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சில ரிவார்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போறானுங்க. அண்ட் இது கூடவே அப்கமிங்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த ஈவினிங் டைம்ல ஒரு நைட் டைம்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போகும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்கி அமௌண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம ரீசெண்டா அந்த கேம் ஃபைல் ஆட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணியிருந்த மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க மக்களே. February 2, அதாவது நாளான்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் நம்ம கேமுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. பட் அக்கார்டிங் டு இந்த சோஷியல் ட்ரெண்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கேமுக்குள்ள வந்து விட்டுருக்கானுங்க. அந்த வகையில் இப்போ இந்த பென்குயின் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா. பென்குயினை வச்சும் சம்திங் ஏதாச்சும் ஒன்று கேமுக்குள்ள வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வில் சி அது என்னன்றதை பார்ப்போம் ஃபியூச்சரில். பட் இந்த ஹஸ்கி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளான்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கேமுக்குள்ள ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது கூடவே ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கான ஈவெண்ட் கேம் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க மக்களே. அதோட பேனர் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கெஸ் பண்ணியிருந்த மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் இதில் வந்து இருக்க போகுது. இது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸிக்கான ஈவெண்ட் வர போறதா பார்த்துருந்தோம் இல்லையா, ரக்கீரா இல்ல. ஸோ அதுக்கான பேனரும் இப்போ கேம் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க மக்களே. இதுலயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது ஜெஸ்ஸி தவிர பழைய ஏஞ்சலிக் ஜெஸ்ஸிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே சேர்ந்து தான் வந்து வரப்போகுது. மொத்தமாக 4 ஜெஸ்ஸி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்க போகுது. நேற்றுக்கு பார்த்துருந்த அந்த க்ளோவால் ராயலுமே இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. அந்த பேனரையுமே இப்போ கேம் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணிருக்கானுங்க. அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த க்ளோவால் ராயல்ல 2 க்ளோவால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஞ்சலிக் தீமை பேஸ் பண்ணி இருக்கும். மீதி 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இத்து போன க்ளோவால்ஸ் தான். ஓகேவா? அதுல மேல நீங்க கிரீன் கலர் இது பாக்குறீங்க இல்லையா, இது நமக்கு ஏற்கனவே ஃப்ரீயா கொடுத்த க்ளோவால். அதெல்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கானுங்கன்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது. எனிவேஸ் இந்த எல்லா ஈவெண்ட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ள வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நேத்துக்கு என்ன ஆச்சு, வாட் ரியலி ஹேப்பன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல வைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் 90% எல்லாம் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ, நீ எடிட் பண்ணியிருக்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஃபைல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குமாமா. இதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இருங்க, அது நம்மள்ட்ட போய் கேட்டு வருவோம். இப்படி 90% டிஸ்கவுண்ட் எடுக்கிறது அப்படின்றத சாட் ஜிபிடி கேட்போம். நோ அஃபிஷியல் வே டு கேரண்டி 90% டிஸ்கவுண்டா. ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்கிறா தம்பி. ட்ரிக்ஸ் இருக்கா? சாட் ஜிபிடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்க, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். நைட்டு மிட் நைட்டில் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. மெயினாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 50 டைமண்டுக்கு கீழே இருக்கணும். முக்கியமாக கிளியர் கேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி சொல்லுது. மக்களே எப்போ ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா கண்ணை மூடிட்டு அமுக்கி விடுவோம். கிடைச்சு. ஓ மை காட் கைஸ், 90% டிஸ்கவுண்டா. ஐயோயோ, இதை எதிர்பார்க்கலடா. என் வாழ்க்கையிலேயே முத வந்துட்டு பாத்தீங்கன்னா 90%, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியில 90% கிடைச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணிருக்கு. ஈவன் நான் சொன்னது எதுவுமே கேட்கல, அது வேற விஷயம். ஸோ கைஸ், இவ்வளோ கம்மியா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதிகபட்சம் 90%, நமக்கு 90% கிடைச்சது அப்படின்றதே ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்குது. மேக்ஸிமம் டிஸ்கவுண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இருங்க, இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் 59 டைமண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இது கிடைச்சிடலாம் போல். ஓகே, பேக் பேக் ஃபஸ்ட்டு பேக் பேக் வாங்குவோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த பேக் பேக்கை தூக்கி உள்ளே போடு. செம்மையாக இருக்குது. ஓகே, இது 1. அப்புறம் என்ன இருக்குது உள்ளே? இதை தவிர்த்து பெஸ்டான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை தவிர்த்து வேற ஒன்றுமே இங்கே நல்லா இல்லையே. ஆஹா, 59 டைமண்ட். 100 டைமண்டுக்கு ஏதாவது வாங்கினா மட்டும்தான் அந்த 59 டைமண்ட் கொடுத்து இது வாங்க முடியும் போல. ஓகே, இப்போ ஸ்விட்ச் பண்ணிடலாம். இந்த சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சைடில் ஃபீமேல் பண்டில் கொடுத்துக்கிறானுங்க. ஓகே, யூனிவர்சல் வவுச்சர் கொடுத்துக்கிறானுங்க. இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கான வாய்ஸ் பேக் இருக்குது.
ஓகே இங்க ஒரு எமோட் கொடுத்துருக்கானுங்க. ஓகே 150 டைமண்டுக்கு இந்த ஃபீமேல் பண்டில் எனக்கு வேண்டாம், அது வேற விஷயம். இந்த இந்த எமோட் எப்படி இருக்கு? ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே ஒரு இதை வச்சு வாங்குவோமா? மேக்ஸிமம் 3 வாங்கலாமா? ஓகே ஓகே வவுச்சர் வாங்கிக்கலாம். வவுச்சர் வாங்கியாச்சு. இதை தவிர்த்து வாங்குறதுக்கு ஒரு ஒன்றுமே நல்லா இல்லையடா, அதில் ஒன்றுமே இல்லைடா. அதில் பாவீங்களா இப்படியா கொடுப்பீங்க வவுச்சர்? உள்ள ஒரு ரிவார்டு பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஜீப்பு ஸ்கின்னா ஓகே வேற வழி இல்லை, ஜீப்பு ஸ்கின்னே வாங்கி தொலைவோம். ஓகேவா? ஃபீமேல் பண்டிலுக்கு மேல் பண்டில் கொடுத்தா கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஓகே இன்னும் 25 டைமண்ட்ஸ் ஏதாவது வாங்கணுமே. ஓகே இந்த பேன் ஸ்கின்னை வாங்கி போடுவோம். ஓகே ஃபைன், பேன் ஸ்கின்னை வாங்கியாச்சு. டவுன்லோட் கூட பண்ணல. ஓகே ஃபைன். இப்போ ஷைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எமௌண்ட் வாங்க போகிறோம். 59 டைமண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் எனக்கு போதும். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் நல்லா தான் இருக்கு. சுத்தியில வச்சு ஆணி வச்சு அப்படி அடிப்பான் பார்த்தீங்களா, வேற லெவலில் பண்ணுவான். ஸோ இந்த எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வாங்கியாச்சு. 90% நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஃபைனலாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ஷார்ட்ஸில் மட்டும் தான் நம்ம ஈவென்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு லிட்டரலாக. ஸோ நிறைய ஈவெண்ட் நம்ம வந்து ஸ்பின் பண்ணியிருக்கோம், பட் எந்த ஈவெண்ட்டையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நம்ம கிட்ட இருக்க டைமண்ட்லாம் தீர்ந்து போயிடும். அந்த ஈவெண்ட்டுக்கு 6000 டைமண்ட் 7000 டைமண்ட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வந்து ஈவெண்ட் ஸ்பின் பண்ணி போடுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. பட் நமக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசெண்டாக அப்பப்போ கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து லக்குன்னு சொல்ல முடியாது, ரேண்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமிங்கை பேஸ் பண்ணி கொடுப்பானுங்க. அப்படி தான் நமக்கு வந்து இது கிடச்சிது. ஓகேவா? நேற்றுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்லையும் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் பார்ப்போம், நமக்கு இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ணுவோம். ஒரு எப்படி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்லையுமே ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி எடுக்க மாட்டோம். பட் ஒரு 10 ஸ்பின் 20 ஸ்பின்லாம் பண்ணுவோம் இல்லையா 2000 டைமண்டுக்கு. அதுக்குள்ளே கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் கிடைச்சதான் லக்கு. ஓகேங்களா? இது ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகள் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அவே டே 2. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்களில் ஒருத்தருக்கு அந்த அது பேர் என்னடா வீக்லி மெம்பர்ஷிப் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் கிடையாது. 8 மணிக்கு நைட்டு ஷார்ப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் வந்து வரும். ஷார்ட்ஸ் நேற்றுக்கு போட்டிருந்த மாதிரி. நேற்றுக்கு வின்னர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷார்ட்ஸில் எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ இன்றைக்கி வின்னர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக 8 மணிக்கு ஷார்ட்ஸ் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு வேறு லெவல் கண்டென்ட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு மக்களே. அது என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு நைட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு, புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே. முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி அந்த ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமெடி ஒரு என்டர்டெய்னிங்காக போகும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் ஸ்பின் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். Have a nice day.